Students, அதே exerciseல next problem 8th sum. If adj A equal to 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2 find A. இதுவரைக்கும் நம்ம A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு adjoint A கண்டுபிடிச்சோம். இப்போ adjoint A கொடுத்துட்டு Aன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு நோட் ஒன்று இருக்குது. பை பேஜ் நம்பர் 9ல் ஏற்கனவே PDF டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அதில் 9th பேஜில் பார்த்தா அப்படின்னா ஒரு நோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. adj கொடுத்துட்டு A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A இன்ட்டு adjoint ஆஃப் adjoint A. ஓகேவா? ஸோ adj கொடுத்துட்டு A கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஓகே, இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட் என்ன தேவைப்படுது? டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A. ஸோ அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் adj இருக்குல்ல, அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல, சிங்கிள் நம்பருக்கு ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு adjoint Aக்கு adj கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ adjoint Aங்கிறது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் தான். அதுக்கு திரும்ப இன்னொரு தடவை adj கண்டுபிடிக்க போகிறேன். நீ ஆஸ் யூஷுவல் எப்போதும் கூட செய்வே இல்லை, செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப செகண்ட் அதே மிடில் எலமெண்ட்டு, தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ அகைன் செகண்ட் ரோ. ஓகேவா? ஸோ அந்த 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி adjoint கண்டுபிடிப்பியோ அதே மெத்தடில் தான் திரும்பவும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா ஒரு மேட்ரிக் கிடைக்கும். 24 20 24 8 8 8 4 8 12. அதை டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் உள்ள எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. அதனால் ஒரு 4ஐ காமனாக வெளியில் எடுத்துக்கும். ஸோ 4ஐ காமனாக வெளியில் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ ஃபார்முலாக்கு தேவையான டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint Aவும் கண்டுபிடிச்சாச்சு, adjoint ஆஃப் adjoint Aவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை என்னுடைய ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். A ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 4 இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் adjoint ஆஃப் adj கண்டுபிடிச்சல அந்த மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அப்படின்னா வேல்யூ என்னது? 4. அந்த 4ம் நியூமரேட்டரில் ஒரு 4 இருக்கா, இந்த ரெண்டு 4ம் கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னா ரிமைனிங் ஆன்சர் A ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 621 522 623. ஓகேவா? அப்போ adj கொடுத்துட்டு அதிலேருந்து A அப்படிங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்கில் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க் எக்ஸாம்பிள் 1.5. இதே ஐடியா தாண்டா, இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணி செய்யும். ஓகேவா? ஸோ adj கொடுத்துட்டு அதிலேருந்து A கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. நெக்ஸ்ட்டு 10th sum. Find adjoint of adj if adj A equal to ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. போன சம்மில் adj கொடுத்துட்டு A கண்டுபிடிச்சோம். இப்போ adj கொடுத்துட்டு adjoint of adj கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஒரு பார்ட்டு தான் நம்ம ஏற்கனவே அங்கே செஞ்சோம்ல, adjoint of adj கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் கிவன் adjவை எடுத்து எழுதியிருக்க ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு நீ எப்படி adj கண்டுபிடிப்பியோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணு. மறந்துடாத, செகண்ட் ரோ மிடில் எலமெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் அதே எலமெண்ட்டு, தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ அகைன் செகண்ட் ரோ மேலே டிரான்ஸ்போஸ் பண்ண மறந்துடாத. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணினா ஒரு ஆன்சர் இருக்கும். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா adjoint ஆஃப் adj என்ன அப்படிங்கிறது கிடச்சிடும். இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோ, ஈஸியான ப்ராப்ளம் தான். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 12. Find the matrix A for which A into 5 3 minus 1 minus 2 equal to 14 7 7 7. ஓகேவா? இது ஆக்சுவலாக பேசிக் ப்ராப்ளம் தான். 10th நீ படிச்சிருப்ப, 10th 11th இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ A 5 3 minus 1 minus 2 equal to 14 7 7. அப்போ அந்த செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ஆர்டரும் 2x2 தான், ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆன்சரும் 2x2 தான். அப்போ கண்டிப்பாக A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக 2x2 தான் இருக்கணும். ஸோ சொல்யூஷன் லெட் A ஈக்குவல் டு A B C D அப்படின்னு எடுத்திருக்கேன். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வேரியபிள்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உன்னுடைய கிவனில் இந்த மேட்ரிக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறேன். நீ எப்போதும் போல் ரோ பை காலமில் மல்டிப்ளை பண்ணுவேன்ல, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 5A மைனஸ் B, அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3A மைனஸ் 2D. ஞாபகம் இருக்கா? ரோ பை காலம் மல்டிப்ளிகேஷன் AB 5 மைனஸ் 1. அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ மல்டிப்ளை பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைட்லையும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான், ரைட் சைடில் இருக்கிறதும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? ஸோ ரெண்டு 2x2 மேட்ரிக்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறேன். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்னா என்னது? 5A மைனஸ் பிக்கு பதிலாக இங்கே 14, 3A minus 2b की बदला 7,
5c minus dக்கு பதிலாக 7. அடுத்து 3c minus 2dக்கு பதிலாக 7. ஓகேவா? ஸோ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ஈக்குவேட் பண்ண அப்படின்னா ஏபியில் ஃபார்ம் ஆகிற மாதிரி 2 ஈக்குவேஷன் செட் ஆகும். அடுத்து சிஎன்டியில் ஃபார்ம் ஆகிற மாதிரி 2 ஈக்குவேஷன் செட் ஆகும். இதை ரெண்டையும் 1 and 2 எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி ஏபியோட வேல்யூ கண்டுபிடி. 3 and 4ஐயும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி சிஎன்டி வேல்யூ கண்டுபிடி. இந்த ஏபிசிடி வேல்யூவை என்னுடைய ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஆன்சர் Good morning students. Now exercise 1.1 7th sum. If A equal to 3, 2, 7, 5, B equal to -1, -3, 5, 2. Verify AB the whole inverse equal to B inverse A inverse. இது வந்து ஒரு தியரம் பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த தியரத்தை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்க போகிறேன். AB the whole inverse equal to B inverse A inverse. நம்ம டிரான்ஸ்போஸ் இருந்தால் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே இன்வர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடு முதல்ல ஏபி கண்டுபிடிச்சிக்கோ. ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறேன். 3, 2, 7, 5, -1, -3, 5, 2. ரோ பை காலம் மெத்தடில் இந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கும். அடுத்து ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க எனக்கு ஃபார்முலா தெரியும்ல, 1 by determinant A at A எழுதுவே இல்லை. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக ஏபின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of AB at AB. ஸோ இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால டேரெக்டாகவே செய்கிறோம். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னா ஏபிங்கிற மேட்ரிக்ஸை சிங்கிள் நம்பருக்கு ரெடியூஸ் பண்ணுறேன். ஏபியை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண -77 + 90. அடுத்து இந்த 2x2 மேட்ரிக்ஸ் ஏபி இருக்குல்ல, அதுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறேன். டயகனல் எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், இன்னொரு டயகனலில் சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ -77 + 90 அப்படின்னா 13 வந்துருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதியிருக்கேன். -11 5 -18 7. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/13 -11 5 -18 7. லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் RHS. ஸோ ரைட் சைடில் நமக்கு என்ன தேவைப்படுது? பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்காக முதல்ல பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறது. பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 by determinant B at B. ஓகேவா? ஸோ டிட்டர்மெண்ட் பி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், அச் பி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா 1 by determinant A at A. ஸோ டிட்டர்மெண்ட் வேல்யூ அட் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். நீ கண்டுபிடிச்ச இந்த பி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸையும் ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ therefore பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/13. பி இன்வர்ஸ் எழுதியிருக்கேன், ஏ இன்வர்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ 1/13 அப்படியே வச்சுட்டு இந்த 2 மேட்ரிக்ஸையும் ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை நம்பர் 2 அப்படின்னு எடுத்துருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ல் இருந்து. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1ஓடைய ஆன்சரும் இதே தான், ஈக்குவேஷன் 2ஓட ஆன்சரும் இதுதான். ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. ஓகேவா? ஸோ அப்போ ஏபி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் எக்ஸாம்பிளில் ஒரு சம் ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் 1.9. ஓகேவா? இதை நீ ஹோம்ஒர்க்காக செஞ்சு நேற்று ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தில்ல, அதே மாதிரி அனுப்பு எனக்கு. நம்ம ஓகே, நெக்ஸ்ட் சம் 9th சம். அதே எக்ஸசைஸ். If edge A equal to 0, -2, 0, 6, 2, -6, -3, 0, 6. Find A inverse. Adjoint A கொடுத்துட்டு A inverse கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு A கொடுத்தா A inverse கண்டுபிடிக்க தெரியும். ஆனால் இங்கே adjoint Aவே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. adjoint A டேரெக்டாக கொடுத்துட்டு A inverse என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ A inverse கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு டிட்டர்மெண்ட் வேல்யூ தெரியணும். பட் டிட்டர்மெண்ட் வேல்யூ தெரியாது நமக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஒரு நோட் ஒன்று இருக்குது. பை பேஜ் நம்பர் 9ல் நோட்டு A inverse equal to +or-1/√of determinant of adjoint A into adjoint A. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி அஜ்ஜியை கொடுத்துட்டு ஏ கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ அஜ்ஜியை கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற 2 ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பாரு. ஓகேவா? தென் ஸோ இந்த ஃபார்முலா படி நமக்கு என்ன தேவை? முதல்ல டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ தேவை. ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அடுத்து நோட்டில் உள்ள அந்த ஃபார்முலா படி. ஓகேவா? ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூவை அதில் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு +or-1/6. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ 36க்கு ரூட் எடுத்திருக்கோம். ஸோ 1/6 போட்டு அந்த மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஏவை அப்படியே எழுதியிருக்கோம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ.
தென் இப்போ இதே மாடலில் எக்ஸாம்பிள் ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் 1.6 அதே மாதிரி தான் அட்ஜியை கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். இதையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.8 verify A transpose the whole inverse equal to A inverse the whole transpose if A equal to 2917. ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கு இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கோ. லெஃப்ட் சைடுக்கு என்ன தேவை? ஏ டிரான்ஸ்போஸ் தேவை. ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஏவனுடைய ரோவன் காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ். ஸோ நீ ஆல்ரெடி ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா எழுதுவேல. ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1/determinant A அட்ஜிஏன்னு எழுதுவோம்ல. அதில் ஏக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு போட்டுக்கோ. ஓகேவா? இப்போ 1/determinant of A transpose into adjoint of A transpose. ஸோ determinant of A transpose 2x2 மேட்ரிக்ஸ் தானே. அதனால் அந்த ஃபார்முலாவில் வச்சு determinant of A transpose-ஐயும் adjoint of A transpose-ஐயும் கண்டுபிடிச்சிருக்கோம். Let it be number 1. அடுத்து ரைட் சைடில் முதல்ல நமக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ முதல்ல ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபார்முலா தெரியும். 1/determinant A into adj. டிட்டர்மினன்ட் வேல்யூ adj கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ஏ இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ வெளியில் உள்ள ஸ்கேலார் அப்படியே தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ உள்ள மேட்ரிக்ஸை ரோவன் காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது நம்பர் 2. From 1 and 2, A transpose the whole inverse equal to A inverse the whole transpose. இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்து இன்னொரு சம் தான். இது வந்து ஆல்ரெடி நீ எக்ஸாம்பிள் அந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு நீ கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 1.10. இந்த சம் ஈஸி தான். நம்ம Good morning students. இன்னைக்கு exercise 1.1ல question number 11 பார்க்குறேன். If A equal to 1 tan x minus tan x 1, show that A transpose A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். A அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் ரைட் சைடில் உள்ள ஆன்சர் வருது அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சொல்யூஷன் given A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ என்னுடைய ப்ரூஃபுக்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் தேவைப்படுறதுனால முதல்ல A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏவுடைய ரோவன் காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணி A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1/determinant A into adj. ஸோ 1/determinant A. டிட்டர்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவை ரெடியூஸ்ட் இன்ட்டு சிங்கிள் நம்பர். ஓகேவா? ஓகே. ஸோ ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதை சிங்கிள் நம்பருக்கு ரெடியூஸ் பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். அடுத்து adj. ஒரு 2x2 மேட்ரிக்ஸுக்கு adj கண்டுபிடிப்பான்ல, என்ன ப்ராசஸ்ஸு? டயகனல் எலமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுவேன், இன்னொரு டயகனலில் சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஏ adj. இப்போ 1/1 + tan ஸ்கொயர் எக்ஸ் adj 1 - tan x 1 அப்படின்னு எடுத்துருக்கேன். என்னுடைய லெஃப்ட் சைடில் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் இந்த கண்டுபிடிச்சதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ், அடுத்து ஏ இன்வர்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். இந்த 1/1 + tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிற டைமை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை அடுத்தடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். எப்படி ப்ராடக்ட் பண்ண போகிறோம்? ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். ரோ பை காலமில் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்துருக்கும். ஓகேவா? 1/1 + tan ஸ்கொயர் எக்ஸ். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை ப்ராடக்ட் பண்ணினா 1 - tan ஸ்கொயர் எக்ஸ். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணினா -tan x -tan x. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணினா tan x + tan x. செகண்ட் ரோ செகண்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணால் -tan ஸ்கொயர் எக்ஸ் + 1. ஓகேவா? ஸோ இதே ஸ்டெப்பை அப்படியே எழுதியிருக்கேன். இந்த -tan x -tan x அப்படின்னா -2 tan x. tan x + tan x அப்படின்னா 2 tan x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெளியில் உள்ள இந்த 1/1 + tan ஸ்கொயர் எக்ஸ் இருக்குல்ல, இது ஸ்கேலார் வேல்யூ தானே. இந்த ஸ்கேலார் வேல்யூவை கொண்டு உள்ள டேம் பை டேமாக ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டினாமினேட்டர்லையும் 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிற டேமை உள்ளே கொண்டு வந்துருக்கோம். உள்ளே கொண்டு வந்து அது ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஞாபகம் இருக்கான்னு பாரு, நம்ம 11th
sin 2aக்கு 2 tan a by 1 plus tan square a னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். cos 2a equal to 1 minus tan square a by 1 plus tan square a னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பேன். இந்த ஃபார்முலால aக்கு பதிலா x அப்படின்னு இருக்கு பாரு. ரைட் சைடில் உள்ள வேல்யூ தான் உனக்கு இந்த 2x2 மேட்ரிக்ஸில் உள்ளது. ஓகேவா? ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. அப்போ 1 minus tan square x by 1 plus tan square x. இங்கே இருக்கு பாரு 1 minus tan square a by 1 plus tan square a னா cos 2a. அப்போ 1 minus tan square x by 1 plus tan square xக்கு பதிலாக cos 2x. நெக்ஸ்ட் 2 tan x by 1 plus tan square x. இங்கே இருக்கிற ஏக்கு பதிலாக x. 2 tan a by 1 plus tan square a. இதோட வேல்யூ sin 2a. ஸோ அப்போ மைனஸ் sin 2x. அந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இட்ஸ் ஈக்குவல் டு RHS. ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு ஆன்சரை கொண்டு வந்திருக்கோம். Next one, question number 13. Given a equal to 1 minus 1 2 0 and b equal to 3 minus 2 1 1, c equal to 1 1 2 2. Find a matrix X such that AXB equal to C. So AXB equal to C. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எக்ஸ் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஏபிசின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ எக்ஸ்ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி யூ காட் டு ஃபைண்ட் ஒன் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீ மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைட். ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற டேமால் முன்னாடி வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு தான் ப்ரீ மல்டிப்ளை அப்படின்னு பேர். கிவன் கண்டிஷனில் ஏ இன்வர்ஸை முன்னாடி வச்சு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட்டில் வச்சு ப்ராடக்ட் பண்ண போகிறேன். தட் இஸ் கால்ட் எ ப்ரீ மல்டிப்ளை. ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏஎக்ஸ்பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ப்ராக்கெட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ப்ராக்கெட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏ இன்வர்ஸ் ஏக்கு ஒரு ப்ராக்கெட் எடுத்துகிட்டு எக்ஸ்பியை தனியாக எடுத்திருக்கேன். ரைட் சைடில் ஏ இன்வர்ஸ் சி. ஆல்ரெடி உனக்கு தெரியும் ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் ஐடென்டி தான் ஆன்சராக வரும். நம்ம ஃப்ரம் த டெஃபினிஷன் இன்வர்ஸ் டெஃபினிஷனில் பார்த்துருக்கோம். நோட் அப்படின்னு போட்டு அதில் ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்டாக எழுதியிருப்போம். கொஞ்சம் ரீகால் பண்ணிப்பாரு. ஏ இன்வர்ஸ் ஏ அப்படின்னா ஐ இன்ட்டு எக்ஸ்பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி. ஐடென்டி மேட்ரிக்ஸோட எதை ப்ராடக்ட் பண்ணாலும் திரும்ப அதுதான் ஆன்சராக வரும். அப்போ எக்ஸ்பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் இருந்து போஸ்ட் மல்டிப்ளை பி இன்வர்ஸ் ஆன் போத் சைட். ஓகேவா? ரெண்டு சைடுமே பி இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸ்பி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். ஸோ அதே மாதிரி தான்ப்பா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ எக்ஸ்பி பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். போஸ்ட் மல்டிப்ளைனா பின்னாடி வச்சு மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கேன். பி இன்வர்ஸ் அப்படின்னா ஐ. ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்ட்டு ஐ அப்படின்னா எக்ஸ்னு வந்திருக்கும். ரைட் சைடில் ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ் அப்படின்னு வந்திருக்குது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் அப்போ இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீ ஏ இன்வர்ஸும் பி இன்வர்ஸும் கண்டுபிடிச்சி அதை சி கூட ப்ராடக்ட் பண்ண போகிற. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவன் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். 1 minus 1 2 0. ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 by determinant A at J as usual. determinant A கண்டுபிடிச்சிருக்க, at J கண்டுபிடிச்சிருக்க. அடுத்து கிவன் B. பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 by determinant B at B. இப்போ 1 by 5 போட்டு அந்த HB என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 2x2க்கு HG கண்டுபிடிக்க தெரியும் உனக்கு. ஸோ இந்த ஏ இன்வர்ஸ் பி இன்வர்ஸை ஈக்குவேஷன் 1ல ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 2 அந்த ஏ இன்வர்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸ், அடுத்து சிங்கிற மேட்ரிக்ஸ், அடுத்து பிங்கிற பி இன்வர்ஸ். முதல்ல இந்த ரெண்டு ஸ்கேலாரை ப்ராடக்ட் பண்ணேன். 1 by 2 இன்ட்டு 1 by 5னா 1 by 10. நான் முதல் ரெண்டு மேட்ரிக்ஸாக ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் 0 1 minus 2 1ங்கிற மேட்ரிக்ஸையும் 1 1 2 2வையும் ப்ராடக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். இந்த தேர்ட் மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அகைன் 1 by 10. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது 0 10 0 0 அப்படின்னு வந்திருக்கும். வெளியில் உள்ள இந்த 1 by 10 கொண்டு உள்ள டேம் பை டேமாக ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா 0 1 0 0. ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்க அந்த எக்ஸ் அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 0 1 0 0 1 0 0. ஓகேவா?